குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும்னா ஒரு 10 பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றணுங்க. அந்த பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும்னா பெரிய விஷயங்களை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய மாற்றங்களாக கொண்டு வரலாம். முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னு நினச்சா இந்த பழக்கங்களை கற்றுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருவனை கண்டுபிடிக்கணும். நமக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்குள்ளே இந்த திறமை இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் சோம்பேறி இல்லை சுறுசுறுப்பானவன் அப்படிங்கிறத நம்ம சோம்பேறியோ சுறுசுறுப்பானவனா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு முடிவே இல்லாததாக இருக்கணும். சரிங்களா? எப்பயுமே நம்மளுக்கு இந்த சந்தோஷம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் மேலும் 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 நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா? அதாவது நம்ம குறிக்கோளை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதுக்கு நம்ம தொடர்ந்து தியானத்துக்கு அதாவது இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு நம்ம தொடர்ந்து தியானத்துக்கும் செல்ஃப் அவேர்னஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அப்போ தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்படி பண்ணுவதால் தேவைக்கு மேலான விஷயங்களை நம்ம அடைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து செகண்ட் ஒன்று என்னன்னா, நடக்காத விஷயங்களை நினச்சி கவலைப்படுது. நமக்குள்ளே பலவிதமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரு அப்படின்னு நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்மளோட மனசு தான் உருவாக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதனாலன்னா, நடக்காத விஷயத்த நினச்சி கவலைப்படுறது, இது எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். சரிங்களா? மூணாவது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற வேலையில் சந்தோஷத்தை தேடணும். நம்ம செய்கிற வேலையை சின்னதோ பெருசோ முழு ஆர்வத்தோடு பண்ணணும். செய்கிற வேலையில் மகிழ்ச்சியை தேடணும். சரிங்களா? கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுங்க. செய்கிற வேலையை நேசிக்கணும். நாலாவது ஒன்று என்ன அப்படின்னா, முன்னால் இருக்கும் வேலைகளை பார்த்து கவலைப்படுதல். அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை நினச்சி நம்ம கவலைப்படுத்திக்கிட்டே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, டெய்லியும் நிறைய வேலைகள் இருக்கும். அது ஒரு பெரிய சுமையாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்கிற வேலையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். சரிங்களா? செய்கிற வேலையை முழு மனசோடு பண்ணணும். அந்த வேலையை நமக்கு புதுசாக விஷயங்களை கற்றுத்தரணும் நம்ம நம்பணும். அப்போ தான் நம்ம வேலையை நினச்சி வருத்தப்படாமல் சந்தோஷமாக பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளோட வேலைகளுக்கு நம்ம முழு பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரே மாதிரியான திறமை உள்ளவங்க ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒருத்தர் இது என்னோட வேலை இது, நான் நல்லா பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் குட் ரிசல்ட்டை கொடுப்பாங்க. சரிங்களா? மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற வேலையை ஆர்வம் இல்லாமல் செய்கிறனால தான் அவங்க ஒழுங்காக ரிசல்ட்டு கொடுக்க முடியலைங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். என்னோடய திறமையை காட்டணும்னு நினச்சா நான் நல்லா திறமையோடு நல்லா வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணி வேலையை பார்க்கணும். சரிங்களா? திறமையை காட்டணும்னு நினச்சி பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆறாவது ஒன்று என்னென்னா, எப்போவுமே எதையாவது யோசிக்காமல் இருப்பது நல்லது. சரிங்களா? எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு அதிகமான நேரம் இயற்கையோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தேவையில்லாத சிந்தனைகள் நமக்குள்ளே எப்பயுமே வராதுங்க. நம்ம எதுலேயும் தெளிவான முடிவு எடுக்கலாம். அதனால நினச்சது நடக்கும். சரிங்களா? அடுத்து ஏழாவது ஒன்று என்னென்னா, சிந்திப்பதை விட உணர முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தினமும் ஒரு பொருளை பற்றி, இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டோம்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை தொட்டு பாருங்கள், அதை எப்படியாவது பாருங்கள், தொடுங்க, அதை பாருங்கள், அதை ஏதாவது சவுண்ட் கேட்குதான்னு பாருங்கள், அதை டச் பண்ணி பாருங்கள். அப்படிங்கும்போது அது ஏதாவது ஸ்மெல் வருதான்னு பாருங்கள். இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அதில் நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே ஈஸியாக நம்மளால் உணர முடியும். அப்படி டெய்லியும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறனால மற்ற விஷயங்களை நம்ம சுற்றி என்னென்ன நடக்குங்கிறத நம்ம ஈஸியாக உணர முடியும்.
அடுத்து என்ன அப்படின்னா 8வது ஒன்று ஆழமான உறவுகளை வந்து ஏற்படுத்திக்கிறது. அது எப்படின்னா இன்றைக்கி பார்க்குறவங்கள நாளைக்கு அப்படியே இருக்க மாட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சூழ்நிலைகள் மாற்றிடும். இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை மறுபடியும் நமக்கு கிடைக்குங்கிறது தெரியாது, சரிங்களா? அதனால் நமக்கு கிடைச்ச உறவுகளை ஆழமானதாக மாற்றிக்கணும், அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கணும், சரிங்களா? அடுத்து 9வது ஒன்றுன்னா குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கிற நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் நம்மளோட அதிகப்படியான நேரத்தை குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் செலவு பண்ணுறோங்கிறத நம்ம நினைக்கிறோம். இருந்தால் ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக பேசி பழகி இருக்கிறோமா? இல்லை, அப்படி கூடவே இருந்தாலும் செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதில் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதனால ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒரு சந்தோஷமே நடக்காமல் போயிடுது. அதனால என்ன பண்ணலாம், குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகிக்கணும், சரிங்களா? வெளியில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பேசுவோம். நம்மளோட வீக்னஸ் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினைப்போம், சரிங்களா? குடும்பத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் ஃப்ரீயாக பேசுவோம். அதாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும், சரிங்களா? அதனால் குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? 10வது ஒன்றுனா ஒவ்வொரு நாளையும் இனிமையான நாளாக மாற்றுறது. அது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு பொக்கிஷம், சரிங்களா? போனால் அது திரும்ப கிடைக்காது. போன நாட்கள் வந்து நமக்கு திரும்ப எப்பயுமே கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக மாற்றணும், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கணும். நடக்கிற விஷயங்கள் நல்லதுக்குன்னு நினச்சி நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.